ஒரே நாடு, ஒரே எஜுகேஷன், ஒரே 24 மணி நேரம். ஆனா எப்படி ஒருத்த மட்டும் ரிச் ஆயிட்டே இருக்கான்? இதுதான் மைண்ட் செட். அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். ப்ராப்ளம் பணத்துல இல்ல. ஏன்னா ரிச்சா இருக்கிற பீப்புள்ஸ் கூட இந்த பணத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பிகினிங்ல. ப்ராப்ளம் மைண்ட் செட்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரிச் கிளாஸ் மைண்ட் செட் வெர்சஸ் மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஆரம்பிக்கலாங்களா? இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அவங்கள தவிர்க்கவே முடியாது. ஐயோ பணம் வந்துருச்சா, பணத்தை சேஃபா வச்சுக்கப்பா, எதுல இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத, பணத்தை இந்த ரிஸ்க் எடுத்துறாத, இந்த பிசினஸும் ஓபன் பண்ணிடாத, அது சேஃபா பேங்க்ல பூட்டி வைப்பா. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? இதுல இன்னொருத்தர் இருக்கா, தம்பி இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் தான் அதிகமா போதான், அதுல வேணா இன்வெஸ்ட் பண்ண நல்ல ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி பண்ணா. ரிச் பீப்புளோட மைண்ட் செட்ல இந்த 4 பேர் வரதான் செய்வாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணா பணம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி படிக்க ஆரம்பிப்பாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய அமௌண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை பத்தி நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அவங்க பணத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, அந்த பணத்தை எப்படி நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவ்வளவுக்கு மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒரு மித்து இருக்கு, நல்ல வேலைக்கு போயிட்டா லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாதி பேருக்கு வேலையே இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சேலரி எல்லாம் வருதான், ஆனா வந்த வேகத்துல அது எப்படி காணாம போகுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்கி. அவனுக்கே தெரியாது. என்ன ப்ரோ ஃபேமிலிக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாமா, அப்ப வீட்டுக்கு தேவையானதான் வாங்கி போட வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் இதே ஸ்டேஜ்ல தானே இருந்திருப்பாங்க. அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க? ஏன் தெரியுங்களா? எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜஸ்ட் அவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஒன் சைட் ஆஃப் இன்கம் வச்சு சமாளிக்க முடியாதுன்னு, அதனால மல்டிபிள் இன்கம்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலயே ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சேல் பண்ண முடியுமான்னு சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவதா எதுல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்கம் மட்டும் போதும்னு இருக்க மாட்டாங்க. எப்படி மல்டிபிள் இன்கம்ஸ் ஜெனரேட் பண்றது, இல்லனா ஒரு இன்கம் சிஸ்டமை எப்படி பில்ட் பண்றதுன்னு யோசிப்பாங்க. செகண்ட் கணக்குல சேட்டலைட் பிசினஸும், மினிட் கணக்குல மேங்கோ பிசினஸும், அவர்ஸ் கணக்குல அவாலா பிசினஸும் போயிட்டு இருக்கு. இப்போ மிடில் கிளாஸ் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கும். சில ரிலேஷன் என்ன சொல்லுவாங்க, கரெக்டா வேலைக்கு போற இதை விட்டுட்டு ஏன்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஒரு நெகட்டிவிட்டி பிடிப்பாங்க. எத்தனை நாளைக்கு இந்த குண்டு சட்டில குதிரைன்னு சொல்வோம், முடிஞ்சா குழியில தள்ளுவோம், குடும்பத்தை குழியில தள்ளுவோம். வேலைக்கே போயிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்மளுக்கு பிரீஃபா தெரிய வைக்கும். சோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிசினஸ் நல்லா ஓடாது, இன்னொரு பிசினஸ் ஸ்விட்ச் பண்ணணும், அதனால இந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணியே ஆகும்னு நினைச்சிட்டு இந்த சிச்சுவேஷன் முடிச்சுட்டு ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டா மிடில் கிளாஸ் லைஃப்ல என்ன தெரியுமா நடக்கும்? நான் அப்பவே சொன்னாங்க அந்த பையன்ட்ட, பிசினஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன்ட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நினைச்சே நம்மளுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மைண்ட் செட்டே அதுக்கு வராது. இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி வெளுக்க தோணுது. ஃபெயிலியரா, ஃபீட்பேக், பிசினஸ் லாஸா, நெக்ஸ்ட் பிசினஸ் ஓபன் பண்ணிக்கலாம், மணி லாஸ் ஆயிடுச்சா, சரி பேக்கப் மணி இருக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க பாசிட்டிவா தான் எடுத்துக்கிடுவாங்க. ஜீரோல இருந்து ரீஸ்டார்ட், இப்படி லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ரிச் ஆயிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களோட மைண்ட் செட்டை பத்தி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்திலயுமே நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அடங்கி இருக்கும். இந்த விவரம் தானா என் மூலதானா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். மிடில் கிளாஸ் லைஃப்ல ஏதாவது ஃபெயிலியர்னா சாப்டர் க்ளோஸ். அதுவே ரிச் பீப்புளோட மைண்ட் செட்ல ஒரு ஃபெயிலியர்னா நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டட். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. என்னதான் சொல்லு ப்ரோ, நம்ம மிடில் கிளாஸ்ல பிறந்ததான் இங்க தப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படி இல்ல நண்பா, நம்ம பேரண்ட்ஸ் சேஃபா பிளே பண்ண நினைச்சாங்க, அதனாலதான் நம்ம இங்க நல்லா இருக்கோம். அவங்க ரிஸ்க் எடுக்காம இருந்ததுனாலதான் நம்ம லைஃப் சேஃபா இருக்கு. இல்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ரிச் பீப்புள்ஸோட பேரண்ட்ஸ் மட்டும் ரிஸ்க் எடுத்து தானே இப்ப பணக்காரா இருக்காங்க, அவங்க பையன் எல்லாம் பணக்காரனா கார்ல சுத்திட்டு இருக்கான், ஹாயா ஜாலியா இருக்கான், ஆனா நம்ம இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க நிறைய பேர் பாக்குறது ரிஸ்க் எடுத்து யார் சக்சஸ் ஆகிறானோ அவங்கள மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ரிஸ்க் எடுத்து ஃபெயிலியர் ஆனது நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி யாருமே பேசுறது இல்ல. சோ அந்த டைம் பீரியட்ல யோசிச்சு பாருங்களேன், அந்த டைம் பீரியட்ல எந்த பிசினஸ் பண்ணாலும் நம்ம தான் டைரக்டா பண்ணணும். அந்த டைம்ல நிறைய ஸ்கேம்ஸ், நிறைய மணி லாஸ் அப்படின்னு ஏகபோகமான விஷயங்கள் வந்துட்டு யாரையும் ட்ரஸ்ட் பண்ணணும்னாலே பயமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில பேரண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சாங்களா? அதனாலதான் நம்ம லைஃப் சேஃபா இருக்கு. அந்த டைம் பீரியட்ல யாராச்சும் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் லக்கோ அவங்க தான் இப்போதைக்கு ரிச்சா இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட பேரண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்போ நம்ம இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. சோ சிம்பிளா சொல்ல போனா நம்ம கையில இருக்கிற இன்டர்நெட்ல வச்சு நம்ம எவ்வளவோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு. Alright guys, இந்த வீடியோல மிடில் கிளாஸ் மைண்ட் செட் வெர்சஸ் ரிச் கிளாஸ் மைண்ட் செட்டை பத்தி கொஞ்சம் விஷயத்தை பார்த்திருப்போம். இன்னும் நிறையவே இருக்கு அவங்கள பத்தி சொல்லணும்னா. இன்னும் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு ஆசமான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.